Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு 12th எல்லாருக்குமே காலேஜ் வந்து ஓபன் ஆக போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து உங்க லாகின்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அகாடமிக் ஜெனரல் ஸ்டூடெண்டோடது ரிப்போர்ட்டிங் டேட் டைம் கொடுத்திருக்காங்க. 12/9/2025 9 AM க்கு கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிருக்காங்க. இங்க உங்க கோர்ஸ் நேம், காலேஜ் நேம் ஃபைனலா என்ன கிடைச்சிருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழ டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் at your college னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஃபைனல் அட்மிஷன் லெட்டர், ஃபைனலா வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அதுதான் வந்து உங்க ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். அதை வந்து நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் இல்லைன்னா நீங்க ப்ரொவிஷனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க TNAUக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது கொடுத்திருப்பாங்க. அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் தேவைப்படுற மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபீஸ் ரெசிப்ட், செமஸ்டர் ஃபீஸ் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்ண ரெசிப்ட், அதுக்கப்புறமா அட்மிஷனுக்கு ஃபீஸ் பே பண்ண ரெசிப்ட், இப்போ செமஸ்டருக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இப்போ லாகின்ல அது எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதையுமே சேர்த்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்ட், இந்த 3 ரெசிப்டையுமே வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து லாகின்ல எனேபிள் ஆகுது. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பெண்டிங் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். நீங்கள் லாகின்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 12th படித்த மீடியம் பொறுத்து ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீஸ் வந்து ஷோ ஆகுதோ அதை கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும். வித் டேக்ஸோடு தான் வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு அதை நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஆன்லைனில் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரெசிப்ட்டையுமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரெசிப்ட் எதுவும் வராமல் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கு டவுட் இருக்கும். நாங்கள் வந்து ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஃபீஸும் கிடையாது. அஃபிலியேட்டட் காலேஜில் சில காலேஜில் மட்டும் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி 7.5 ரிசர்வேஷன் கிட்ட சம் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜை பொறுத்து. ஸோ எந்தெந்த காலேஜெலாம் அமௌண்ட் வந்து வாங்குவாங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்க நீங்கள் நாளைக்கு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா, அதர் ஃபீஸ் ஏதாவது இருக்கா, நீங்கள் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி யார் யாருக்கெல்லாம் இங்கே எனேபிள் ஆயிருக்கோ நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி சைடில் மெயிலுமே அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்தராக இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.